அப்ப இந்த பிரச்சனைய நாம சைலண்டா கடக்கிறதன் மூலமா ஒட்டுமொத்த சமூகமும் சைலண்டா கடந்துரும் நினைச்சிடவே கூடாது. ஏன்னா பிஜேபி அயோத்தி ராமர் கோவில் தான் இதுன்னு டிக்ளேர் பண்றாங்கன்னா அயோத்தியில ஜெயிக்கிறது மட்டும் பிஜேபியின் அசைன்மெண்டா பிஜேபி அதை கையில் எடுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிட்டத்தட்ட 15 வருஷமா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ராமர் கோவில் மேட்டரை எத்தனை உயிரை இழந்து நாங்க அதை அடைஞ்சிருக்கிறோம், அது மாதிரி இங்க நடக்காதான்னு எச்ராஜா சவால் விடுறாரு. தெளிவா சொல்லி செய்யறாங்க, சுதாரிப்பா இருக்கணும். இது மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் போகல, அதனால நாம எல்லாம் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ண போறாங்க, அது எதை நோக்கி நம்மளை கொண்டு போய் செலுத்தும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் நம்மளுக்கு இப்பயே வர ஆரம்பிக்கணும். அது குறித்து அலர்ட் ஆகலைன்னா மிஸ் பண்ணிட்டு நீங்க நான் போகலன்னு நினைக்கலாம், ஆனா உங்களுடைய சாதி சங்கமோ உங்களுடைய குடும்பமோ இதற்கு பலியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஸ்வகர்மா சங்கத்தினர் பச்சரிசிக்கார தெருல போன மாசம் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இவங்க போய் உட்கார்ந்து திருப்பரங்குன்ற மலையை மீட்போம்னு பேசி இருக்கிறாங்க. இது எதுக்கு? நம்ம என்ன விஸ்வகர்மா சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீட்டிங் நடத்துறா என்ன பேசுவீங்க? அதிகபட்சம் நம்முடைய சமூகத்துக்கு இந்த இடஒதுக்கீடு மேட்டர்ல இது, நம்ம பிள்ளைகளுக்கு சங்கத்து சார்பா இதை நம்ம இது பண்ணணும், கைவினை கலைஞர் திட்டத்துல நம்மளுக்கு என்ன வேற இருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றது, இதுதான் பேசுவோம். திடீர்னு உள்ள புகுந்து ஒருத்தன் தாமரை மலர்ந்தே தீரும்னு பேசினான்னா சந்தேகம் வரணுமா வரக்கூடாது? இந்து வியாபாரிகள் நலசங்க கூட்டம், நீ இந்து வியாபாரி யாரு முஸ்லீம் வியாபாரி யாரு என்ன வியாபாரியானாலும் இரு, ஆனா அந்த வியாபாரிகள் நலசங்கத்துல போய் கோயிலை காப்பாத்துவோம் வாங்க அப்படின்னு உள்ள போய் உட்காடுறாங்க. அப்ப நீங்க சந்தேகப்படணுமா இல்லையா? நான் என் கடையில நான் பலசரக்கு ஜாமான் வச்சிருக்கேன், நான் இந்து வியாபாரி தான், ஆனா என் கடையில பெருசா பலசரக்கு ஜாமான் எடுக்கிறவர் அல் ரஹ்மான் பிரியாணி கடைக்காரரு, அவரை நான் பகிச்சுக்கிற முடியாது, அவர்கிட்ட தேவையில்லாம சங்கடத்தை நான் வளர்ச்சிக்க கூடாது, இந்த எண்ணம் வந்திருக்கும்ல. நாம ஏதாவது பொருள் விற்கும் போது இஸ்லாமியர்களுக்கு விற்க மாட்டோம், கிறிஸ்டினுக்கு விற்க மாட்டோம், இந்துக்களுக்கு மட்டும்தான் விற்போம்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்படி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கூடி அந்த சங்கத்துல பேசியிருப்போமா? கிடையாது. ஆனா திடீர்னு ஒருத்தன் உள்ள புகுந்து தாமரை மலர்ந்தே தீருன்னு சொன்னா உனக்கு சந்தேகம் வரணுமா வரக்கூடாதா? நீ கேட்கணுமா கேட்க கூடாதா?